ஆனா இன்னுமே அது தெரியாத நான் நிலை. டிசம்பர் ஜனவரின்னு சேர்த்தே தான் ஓகே. சொன்னேன் எப்பயுமே. நான் இன்னும் சொல்ல போனா ஆஃப் லேட்டா நான் வந்து இன்னொரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சேன். ஜனவரி 26ன்னு ஒரு தேதி சொல்ல ஆரம்பிச்சேன். என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம் 9-10 தேதியில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதோட ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். ஸோ வந்து ஒரு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன், if I'm not wrong. ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி வாக்குல அந்த படம் ஹிட்டா இல்லையா என்னன்னு தெரியும். அதுவும் சேர்ந்து சில இம்பாக்ட்களை தாவேகா என்ன முடிவெடுக்க போகுதுங்கிற சொல்லும். ஓகே. தாவேகா என்ன முடிவெடுக்க, ஒருவேளை தாவேகா வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்துருச்சு வச்சுக்கோங்க, ஆல் கேம் ஓவர். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இல்லை அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து வச்சுங்க, என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். இல்லை இருக்கிறது இப்போ ஸ்டேட்டஸ் கோ, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஸ்டேட்டஸ் கோ தான், அது வேற கேம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜனவரி இறுதியில் ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு ஸ்கோப் கிடைக்கும் நான் நம்புறேன். ஜான் 26 நீங்க சொல்றதே சார், ஜனநாயகன் படம்ன்றது அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்றது இருக்கா? அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் தானே. அவருடைய பெரிய பலம் இன்னைக்கு என்ன? திரு விஜய் அவர்களுடைய பெரிய பலம் அவருடைய கொள்கையா, அவருடைய கோட்பாடா, அவருடைய லட்சியமா, அவருடைய திமுக எதிர்ப்பா, தமிழ்நாடு காணாத ஒரு புதிய பார்வையா, என்ன சொல்லுங்க? அவருடைய மிகப்பெரிய பலம் அவருடைய திரைப்பிரபலம். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம். அதுதான் எல்லாரும் வந்து அந்த கரிஷ்மா ஓடி நின்று பார்த்து அவர் பாத்திரமான. அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகிறது முக்கியம் தான். ஒரு பேச்சுக்கு இந்த படம் ஃபிளாப் அப்படின்னா பெரிய சேலஞ்ச், அந்த படம் பயங்கர ஹிட்னா பெரிய அட்வான்டேஜ். நீங்க யோசிச்சு பார்க்கணும், பாஷா படம் வந்தபோது அந்த படம் ரஜினி அவர்களை அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு தள்ளிச்சு. எல்லாரும் அதை பத்தி அவர் பேசல. அரசியல் தேர்தல் நேரத்தில் வெளிவந்த படம் முத்து. முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது, ஒரே ஒரு டைலாக். அது நாடக சேர்ல உட்காருவார் தலைவர். அது என்னமோ தெரியலங்க, இந்த சேர்ல உட்கார்ந்தாலே அந்த மாதிரி வந்துருதுங்க பாரு. அதுக்கு தியேட்டர் பூரா அப்ளாஸ் சொல்லிச்சு. அப்ப அந்த காலம் தான். முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது. மீனாவாட்டில் ஒரு இடத்துல கட்சியெல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, அவ்வளவுதான். அது காலத்தின் கையில் அது இருக்குன்னு சொல்லி போடுது. அதான் அவர் வந்து அந்த பக்கமே போகாம இருந்த பேர் கூட அந்த முத்துங்கிறது வந்து பெரிய, ஏன்னா அது தேர்தல் நேரம். ஓகே. அது மாதிரி இப்ப தேர்தல் நேரத்துல அந்த படம் வருதுங்கிறனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெருசா இருக்கும், எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும். ஸோ அப்போ அது இம்பாக்டை கிரியேட் பண்ணும். சக்சஸ் ஆச்சுன்னா, நீங்க சொல்ற கணக்குல சக்சஸ் ஆச்சுன்னா சக்சஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் தெரியுது. ஓகே.